திமுக தலைவர் கருணாநிதி தாம் போட்டியிடும் திருவாரூர் தொகுதியில் இரண்டாவது நாளாக பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், திமுக தலைவர் கருணாநிதி இன்று எந்தெந்த பகுதிகளில் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார்? திவ்யா, இன்று திமுக தலைவர் கருணாநிதி தனது இரண்டாவது நாள் பரப்புரை திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் செய்கிறார். முதலில் புலிவளத்தில் தொடங்கி அடுத்ததாக மாங்குடி, கமலாபுரம், கண்குடுத்த வணிதம் உள்ளிட்ட பகுதிகளில் தனது பரப்புரையை மேற்கொள்ள இருக்கிறார். நேற்று முதல் நாளில் திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் பௌத்திரமாணிக்கம், என்கண், அம்மையப்பன் உள்ளிட்ட பகுதியில் பரப்புரை மேற்கொண்டார். இன்று மாலை 5 மணி முதல் தன்னுடைய பரப்புரை மேற்கொள்கிறார். திவ்யா, அவர் எத்தனை மணிக்கு தன்னுடைய பரப்புரையை தொடங்குறாரு? தொகுதி மக்களுக்கு என்ன வாக்குறுதிகள் அளிச்சுட்டு பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறாரு? நேற்றைய தகவல் போது பாத்தீங்கன்னா, இன்று காலையிலிருந்து அவர் பரப்புரை தொடங்குவதாக இருந்தது. அவர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் இன்று மாலை அந்த பரப்புரை தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் பாத்தீங்கன்னா, அவங்க நேற்று கொடுத்த வாக்குறுதி, அவர் தற்போது திமுக சார்பில் முதல் கையெழுத்து பூர்ண மதுவிலக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் நேற்று திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் விவசாய கடன் ரத்து முதல் கையெழுத்தாக போடப்படும் என தெரிவித்திருக்கிறார். இதே போன்று இந்த பகுதியில் ரயில்வே மேம்பாலங்களுக்கு பரிந்துரைக்கப்படும். அது மட்டுமின்றி சாலை வசதிகள், அடிப்படை வசதிகள் அனைத்தும் திமுக ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக செய்து தரப்படும் என பகுதி மக்களுக்கு வாக்குறுதி அளித்துள்ளார். அது மட்டுமின்றி திருவாரூர் சட்டமன்ற தொகுதி குறிப்பாக பாதாள சாக்கடை திட்டத்தை நிறைவேற்றப்படும், விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். பத்மபிரியா, அவர் தன்னுடைய சொந்த தொகுதியில களம் காண்கிறார். அவரை வரவேற்க அந்த பகுதி மக்கள் எந்த அளவு ஆர்வமா இருக்கிறார்கள்? தொண்டர்களுடைய உற்சாக மனநிலை எப்படி இருக்கு? கண்டிப்பாக திவ்யா, நாம இப்ப திமுக தலைவர் கருணாநிதி தங்கி இருக்கும் வீட்டிற்கு எதிர்பார்த்தா என்று பேசுகிறோம். தற்போது அந்த காட்சிகள் நீங்களே நேரடியாக பார்க்கலாம். இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா குறிப்பாக தொண்டர்கள் ஏராளமான அந்த வீட்டை சுற்றி இருக்கிறார்கள். தற்போது அவர் எப்போது வெளியே வருவார், அவரை பார்க்கலாம் என்ற ஒரு உற்சாகத்தில் இருக்கிறார்கள். அது மட்டுமின்றி போகும் வழியெல்லாம் சென்ற இடமெல்லாம் பார்க்கும்போது கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த பகுதியில் உள்ள தொண்டர்கள், ஏராளமான தொண்டர்கள் உற்சாகமான வரவேற்பு அளித்து இருக்கிறார்கள். குறிப்பாக திமுக தலைவர் கருணாநிதி இங்கு இரண்டாவது முறையாக போட்டியிடுகிறார். 13வது முறையாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டாலும் திருவாரூர் தொகுதியில் இரண்டாவது முறையாக போட்டியிட்டார். கடந்த 2011 சட்டமன்ற தேர்தலில் திருவாரூர் தொகுதியில் போட்டியிட்டு 51,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்த முறை அவரை 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று திமுக தொண்டர்கள் உறுதியாக இந்த பகுதியில் தனது தேர்தல் பரப்புரை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக கடந்த 1 மாத காலமாக அவருடைய பையன் மு.க. தமிழரசு, அவர் மட்டுமில்லாமல் அவருடைய மகள் செல்வி, இந்த பகுதியில் அவருடைய மாவட்ட செயலர் பூண்டி கலைவாணன் உள்ளிட்ட ஏராளமான திமுக தனித்தனியாக அனைத்து பகுதிகளிலும் சென்று பரப்புரை மேற்கொண்டு வருகிறார்கள்.